ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். நிஃப்டி இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுங்களா, ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படின்னா 23,769 ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கணக்கில் என்ன பண்ணிருந்தோம், ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு ஃபைமீட்டர் லோ கட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா அதில் செலவும் இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் ஈவன் அது வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்டாக் கொடுத்தோம் அப்படின்னா கீழே வரும் அப்படின்னு இந்த கேண்டில் ஸ்டாக்காக மார்க் பண்ணணும். 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 5 மினிட்ல அந்த ஜோனுக்கு வெளியே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஜோன் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. சப்ளை ஜோன் ஃபெயில்டு. இப்போ அந்த சப்ளை என்ன ஆச்சு அப்படின்னா பிகமே டிமாண்டாக மாற்றிட்டான். ஓகேங்களா. ஸோ ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்காமலாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது சப்ளை பிகமே டிமாண்ட். ஸோ அதுக்கப்புறம் எங்கேயுமே நமக்கு இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் இந்த இடத்துல வேகமாக ப்ரைஸ் புஷ் பண்ணி இறக்கியிருக்கோம். ஸோ இது அதனோட ஆர்டர் பிளாக். ஓகேங்களா. அதாவது ஒரு 50% பாடி கேண்டில் இது. இந்த இடத்துல நம்ம 1 மினிட் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1 மினிட்ல கிளியரான ஆர்டர் பிளாக் டேப் எடுத்துருக்கோம். லாஸ்ட் டேவோட வீடியோவில் நம்ம பேசியிருந்தது என்ன அப்படின்னா இது நமக்கு ஆர்டர் பிளாக் வந்திருக்குங்க. இதுதான் டேப் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே ஒரு ஜோன் இருக்கு, ஆனால் அதுக்கு வரைக்கும் சேர்த்து நம்ம எஸ்எல் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ்எல் வைக்கும்போது என்ன பண்ணிடுவோம், என்ட்ரிங் சேர்த்தாலும் இந்த ஐக்கியம் எஸ்எல் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு என்ன பண்ணோம், இதை 2 டபுள் டாப்பாக எடுத்துட்டோம் அந்த ஜோனுக்கு. ஓகேங்களா. இன்னும் ஒரு டாப்னு சொல்லிட்டு 2 டாப் எடுத்துட்டோம். 2 டாப் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டான், அந்த ஜோனை வேலிடேட் பண்ணிட்டான். ஓகேங்களா. இங்கே செல் பார்த்தீங்கன்னா அந்த சப்ளைலாம் இருக்கும். ஓகேங்க. சப்ளைக்கு வந்துச்சு, சப்ளை இருந்தால் செல் எடுப்பீங்களா, நார்மல் ஸ்டாக் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அந்த பை நிறைய பார்த்துருங்க. என்ன பண்ணாங்கன்னா சப்ளை ஃபெயில் ஆயிடுச்சு, சப்ளை பிகமே டிமாண்ட் மாற்றிட்டான். ஸோ இந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுத்து ஃபெயில் ஆயிருக்கு. லோ டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்க கேண்டில் நமக்கு ஆர்டர் பிளாக்காக வரப்போகுது. அதாவது ஃப்ளிப்பா ஜஸ்ட் ரெசிஸ்டன் பிகம் டிமாண்ட், ரெசிஸ்டன் பிகம் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அப்படியே ஓடிதா சப்ளைக்கு பக்கத்தில் ஏதாவது டிமாண்ட் கிரியேட் ஆகுது உள்ளே பாருங்க. ஸோ உள்ளே கிரியேட் ஆகுதுன்னா ஹை பவர்ஃபுல்லாக இருக்கு. ஓகேங்களா. ஓகே. என்ன பண்ண அப்படின்னா நெக்ஸ்ட் வேறு எங்கே இம்பேலன்ஸ் இருக்கும் அதெல்லாம் போனோம் மார்க்கெட் அது வரைக்கும் தான் மூவ் பண்ண போயிருக்கோம். ஓகேங்களா. அப்போ மேலே போனோம் என்ன பண்ணோம், போய் தொட்டான். ஸோ சாக் கொடுத்தாச்சு. அந்த சாக்கு பார்த்தீங்கன்னா நார்மலி இடம் ஷோல்டரில் ஒரு விஷயம் பார்ப்போம். ஓகேங்களா. இது ஒரு டைப் ஆஃப் ட்ரெண்ட். இடம் ஷோல்டர் வருது அப்படின்னா இந்த லெஃப்ட் ஷோல்டர். ஓகேங்களா. அந்த லெஃப்ட் ஷோல்டருக்கு நேராக வந்த உடனே சிலடிக்கு. ஸோ ஃபாரெக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அந்த ஸ்னேரியோ என்ன பண்ணியிருக்குன்னா ஆர்டர் பிளாக் வரல, அந்த இடம் ஷோல்டரோட ஆப்போசிட் ஷோல்டர் நேராக மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே இருக்குது நம்மளோட இடம் ஷோல்டர் ஆப்போசிட்ல இருக்க ஷோல்டர். ஓகேங்களா. எக்ஸாக்டாக என்ன பண்ணுவோம், இங்கே டேப் அடித்தோம். இங்கே டேப் அடிச்சோன்னா என்ட்ரி போடுவீங்க. ஓகேங்களா. எஸ்எல் இந்த ஹைக்கு மேலே தான் வைக்கணும், வேறு வழி கிடையாது. எஸ்எல் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸ்டாக் கொடுத்துருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னும் போது அது ஹைலி வேலிடாக இருக்கும். வித் ப்ரீமியத்தோட ஸ்டாப் வச்சா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இந்த மார்க்கெட் என்ன வரணும், கீழே எங்கே இம்பேலன்ஸ் இருக்கோ அதை டார்கெட் பண்ணலாம். இதுக்கு இருக்க இம்பேலன்ஸ் 5 மினிட்ஸ் பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணுறோம். 5 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணும்போது எங்கே இம்பேலன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்வீப் எடுத்துருக்கான். ஈவன் நீங்கள் இந்த விக்கு டார்கெட் பண்ணலாம் கான்ஃபிடண்ட்டாக. இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற ரிஸ்க் ரிவார்டுன்னா ஒரு 1:3 கிடைக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ 1 மோர் ஆர்டர் பிளாக் டேப் அடிச்சிருக்கு. ஓகேங்களா. இது ஆர்டர் பிளாக். இந்த செல் அடிச்சவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அதுக்கு மேலே கேண்டில் கொடுக்கணும். டேப் அடிக்கும்போது என்ட்ரி எடுத்துருக்கோம். ஸோ டார்கெட் அப்படின்றது இந்த ஜோன் ஆல்ரெடி வேலிடேட்டட், அதோட முடிஞ்சிச்சு. டிமாண்ட் புள்ளி மிட்டிகேட்டட் அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் டைம் ப்ரீவியஸில் ஒரு கீழே இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு டேரக்டாக. ஸோ இந்த லோ அடுத்த எங்கே இருக்குன்னா இந்த லோ இருக்கு, அந்த லோ நீங்கள் டார்கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து எடுத்து வரோம். சரிங்களா? இப்போ 750 சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே வரும். 750 புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணால் கீழே வரும். இப்போ 23 750க்கு பிரேக் வேணும் அப்படின்னா 135 750 ஒரு லைன் போகிறோம். 750 என்ன ஒன்று இருக்குது, கரெக்டாக வந்து இந்த இடத்துல உடைக்கிறோம். சரிங்களா? ஸோ உடையிற டைம் என்ன அப்படின்னா கால் ஆப்ஷன் இந்த கேண்டில் வந்து உடையுது 945. இந்த இடத்துல 945 வந்து உடைகிறோம். ஸோ உடைச்சதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங் கீழே போயிட்டு ஆக்சுவலி லிமிட்டை மெல்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த பக்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் மேலே ஒரு உடை உடைச்சோம். அதுக்கப்புறம் சடனாக வந்து ஃபால். அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல அவங்களால. ஓகே, கீழே வந்துச்சு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்துச்சு. ஸோ கீழே வந்து ஏன் வந்து மேலே போனோம் அப்படின்னா இதுக்கு இங்கே வந்து இந்த இடத்துல தான் இருக்குது மார்க்கெட். ஃபர்ஸ்ட் இம்பேலன்ஸ் அனுபவம். என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இம்பேலன்ஸ்ல வந்து லோவர் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு பிரேக் அவுட், ஒரு பேஸ் வந்து பிரேக் அவுட், ஒரு பேஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல 23 7 வந்துருக்கு. இப்போ 23 700 கால் சஸ்டெயின் பண்ணா மார்க்கெட் வந்து மேலே போகணும். புட் ஆப்ஷன் சஸ்டெயின் சொல்லி கீழே வரணும். சரிங்களா? என்ன பண்ணுறோம் அப்படின்னா 700 கால் எடுக்கிறோம். 700 கால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவனோட பிரேக் இது 103 இந்த இடத்துல நிற்கிறான் மேலே ஒன்று இது வரும்போது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ப்ளோஸ் 125 வந்து உடைகிறோம். பர்ஃபார்மரை உடைச்சிட்டோம். அடுத்த டார்கெட் 150 பிடிச்சாச்சு. ஓகேங்களா? என்ன போனோம், அடுத்த டார்கெட் 128, அடுத்த டார்கெட் 215. ஓகேங்களா? அடுத்த டார்கெட் வந்து ஈஸியாக வச்சு இதுக்கு மேலே கால் ஆப்ஷன் போய் பிரேக் அவுட் கொடுத்துருந்தோம்னா ஃபர்தராக மார்க்கெட் தான் பை ஆயிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து அவனோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இம்பாக்ட் ஜோன்ஸ். ஓகேங்களா? அந்த ரேஞ்சு வந்து வருது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ஒரு டெசிஷன் வந்து மேக் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா போயிடுச்சு. எல்லாத்துக்கும் அறிவு என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் அந்த இடத்துல நமக்கு சப்ளை டிமாண்ட் வந்து இருக்குங்க. ஓகே, அந்த இடத்துல செல் அடிக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு 1245. இப்போ மார்க்கெட் இருக்குது 890 800 இருக்குது. ஈவன் 850 இல்லை 900 புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணும். 900 புட் எடுப்போம். ஒரு பக்கம் 900, ஒரு பக்கம் 23 கால் ஆப்ஷன் செய்யலாம். இதுக்கு அவனோட பிரேக் என்ன அப்படின்னா 113.5. ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹை கிரேட் பண்ணிக்கிட்டு வந்து 22 தான் 27 தான். இது வாங்க 113க்கு போக போகிறோம், வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் 113.5 என்ன பண்ணியிருக்கு இந்த இடத்துல அந்த ஆர்டர் பிளாக் ஃபுல் ஆர்டர் பிளாக் வரும்போது பர்ஃபெக்ட் அடிக்குது. ஓகேங்களா? ஒரு ரீசன் டை டார்கெட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து கொடுத்துருப்போம். இல்லை கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடாக இருக்கும் இது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே வந்து என்ன சொல்கிற மாதிரி வச்சு ட்ரேட் பண்ண சொல்லியிருப்போம்ல. அந்த இடத்துல இருந்த ப்ரைஸ் 850. இப்போ ஆக்சுவலி 900 புட்டை வந்து சஸ்டெயின் பண்ணிருக்கணும். நமக்கு 900 புட்டெல்லாம் சஸ்டெயின் பண்ணல. நமக்கு சஸ்டெயின் பண்ணது என்ன 23 950 புட். ஓகேங்களா? 23 950 புட் அவனுக்கான பிரேக்கிங் என்ன அப்படின்னா 23 950 புட் அவனுக்கான பிரேக்கிங் 126.3. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கு 126.3 வந்து கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது எல்லா பக்கம் ப்ரீமியத்தையும் வந்து கரைச்சிட்டு இருக்காங்க. இது ரியாலிட்டி. ஓகேங்களா? இந்த பக்கம் கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் அந்த செல்மோ வந்து இனிஷியேட் ஆயிருந்துச்சு. ஸோ 950 சஸ்டெயின் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் 900 வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்கு இந்த இடத்துல 103. அதனால தான் இந்த மூவ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு கீழே போகாத வரைக்கும் தாராளமாக நம்ம வந்து ஃபுட் சைட் ட்ரேட் வந்து எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உடையாத வரைக்கும் ஃபுட் சைட் ட்ரேட் வந்து நம்ம எடுக்க முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.